ஒரு உறவை பார்த்தோமானால் இந்து கலாச்சாரத்திலே ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு அமைப்பு, ஆணும் பெண்ணும் சரிபாதி என்று. அது ஒன்றே போதும் எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அர்த்தநாரீஸ்வரர் பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறார்களா என்றால் அவற்றை ஒரு முன்னிறுத்தவில்லை. மெடிக்கல் சயின்டிஸ்ட் சொல்லுகின்றார்கள், ஒரு ஆணுக்குள்ளே பெண் இருக்கின்றான், ஒரு பெண்ணுக்குள்ளே ஆண் இருக்கின்றான் என்று. சயின்ஸ் சொல்லுகின்றது, ஆதாரத்தோடு சொல்லுகின்றது. அதைத்தான் நாம் அர்த்தநாரீஸ்வரர் என்று அப்போதே சொன்னார்கள். அப்பொழுது இருவரும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை நமது கலாச்சாரம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டது. ஆனால் நாம் இன்னும் பற்றி போராடி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கணவர் இவ்வாறு செய்தார், என்னுடைய மனைவி இவ்வாறு செய்தார், அவர் எதையும் கவனிக்கவில்லை, இது செய்யவில்லை, இதை எவ்வாறு நாம் செய்வது என்று நாம் அந்த மனதை வைத்துக்கொண்டு அந்த மனதுக்குள்ளே சுழன்று வந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு விடிவு கிடைப்பது என்று. நீங்கள் மனதை விட்டு வெளியிலே வந்தாலே தானே ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் என்ன சென்ஸ், நான் ஜெனரலாக சொல்லுகின்றேன், நீங்கள் என்று சொல்லவில்லை. நாம் இந்த மனதை விட்டு வெளியே வந்தால் அது அந்த அறியாமை என்ற மனது, அதை விட்டு நாம் வெளியிலே வந்தோமானால் தான் நமக்கு புரிதல் கிடைக்கும். அந்த மனதை எவ்வாறு தொலைப்பது என்பதை பற்றி நாம் முதலிலே பார்த்தும் விட்டோம். ஒரு பெண் தனது சிறிய வயதிலிருந்து வளர்ந்து, ஒரு வீட்டிலே வளர்ந்து, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வளர்ந்து, திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவள் ஒரு குறிப்பிட்ட மனதோடு போகின்றாள். அதே போல் ஒரு ஆண் அவன் வளர்கின்ற பொழுது அவனுடைய வீட்டு சூழ்நிலையிலே வளர்ந்து அதுக்குண்டான ஒரு மனதை வளர்த்து கொண்டு அவன் திருமணம் செய்து கொள்கின்றான். இரண்டு மனங்களும் வெவ்வேறு வகையான சூழ்நிலையிலே உருவானவை. அந்த மனதிலே இருக்கக்கூடிய சாராம்சங்கள் பற்றி நான் முதலே சொல்லியிருக்கின்றேன், என்ன விதமான விஷயங்களிலே அடங்கி இருக்கின்றன என்று. அப்பொழுது இந்த ஒரு மனது, அங்கு ஆண் இல்லை, அங்கு ஒரு ஆண் மனது இருக்கின்றது, இங்கு ஒரு பெண் மனது இருக்கின்றது. இரண்டுமே ஒன்றுக்கொன்று உறவு கொள்ள நினைக்கின்றது, ஆனால் முடியவில்லை. ஏனெனில் இந்த மனது, பெண்ணோட மனது, அது அதனுடைய சூழ்நிலையில் வளர்ந்த மனது, அதிலே ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பதிவாகி இருக்கின்றன. மானினுடைய மனது வித்தியாசமானது, அதிலே ஆயிரக்கணக்கான விஷயங்கள். இவை இரண்டும் எவ்வாறு ஒன்றி போகும்? எத்தனை வருடங்கள் முயற்சி செய்தாலும் அது ஒன்றி போகவே போகாது. ஏனெனில் மனம் அவ்வாறு. மனம், அதோடு சேர்ந்த நான் என்ற தன்முனைப்பு, ஈகோ, இவை இரண்டும் சேர்ந்து தான் நம்மை வழி நடத்துகின்றது என்பதை நாம் முதலிலே பார்த்திருக்கின்றோம். அப்பொழுது ஒரு ஒரு மேல் ஈகோ எவ்வாறு ஒரு ஃபீமேல் ஈகோவோடு ஒத்து போகும்? அது ஒரு ஃபீமேல் ஈகோ எவ்வாறு ஒரு மேல் ஈகோவோடு ஒத்து போகும்? மிகவும் கடினம். ஒரே வழி என்னவென்றால் நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்வது தான். அந்த ஆணும் தன்னை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், அந்த பெண்ணும் தன்னை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நான் என்ற சுய அறிவு ஆணுக்கும் வேண்டும், பெண்ணுக்கும் வேண்டும். அதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். நாம் சிறிய வயதிலே இதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்கப்படவில்லை, விட்டு விடுவோம். எவ்வாறு அதை நம் புரிதலை ஒரே நிமிடத்தில் பெற்றுக்கொள்வது? வள்ளலார் அழகான ஒரு வழியை சொல்லியிருக்கின்றார். நான் மனதை பற்றியெல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை, உணர்வுகளை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்யவில்லை. என்ன நடக்கின்றது, என்ன மாதிரி அலைகள் உற்பத்தி ஆகின்றன, ஈர்ப்பு சக்தி, அதெல்லாம் பற்றி அவர் ஆராய்ச்சி செய்யவே இல்லை. அவர் மிக சாதாரணமாக சொல்லிவிட்டார், ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று. ஆன்மநேய ஒருமைப்பாடு என்றால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, இரண்டும் ஒன்றுதான். அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு. இப்பொழுது அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு நம்மிடம் நாம் அதை உணர்ந்து புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோமானால் எவ்வாறு நமக்குள் முரண்பாடுகள் வரும்? இருவருமே, கணவன் மனைவி இருவருமே ஆன்மநேயத்தோடு இருந்தால் எவ்வாறு முரண்பாடு வரும்? ஏனென்றால் நான் தான் நீ, நீ தான் நான். அதுதான் ஆன்மநேயம். நான் எனக்கு எவ்வாறு நான் துன்பத்தை உண்டாக்கி கொள்ள மாட்டேனோ அதேபோல் நான் உனக்கு துன்பத்தை உண்டாக்க மாட்டேன், உன் மனதை புண்படுத்த மாட்டேன். ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று, நானும் ஆன்மா, நீயும் ஆன்மா. இதுதான் ஆன்மநேயம். இந்த ஆன்மநேயத்தை உணர்ந்தால் என்னவாகும் என்றால் மனம் விலகி போய்விடுகின்றது தானாக.
மனதிலே எந்த விதமான கேள்விகள், போராட்டங்கள், முரண்பாடுகள், வித்தியாசங்கள், பிளவுகள் எதுவுமே கிடையாது. மனம் சுத்தமாக ஒழிக்கப்படுகின்றது. என்ன தேவைப்படுகிறது என்றால், நீயும் நானும் ஒன்று, நாம் இருவரும் ஆன்மாக்கள் என்ற புரிதல் தான் தேவைப்படுகின்றது. இந்த புரிதலை பெறுவதற்கு நாம் 25 வருடம் வெயிட் செய்ய வேண்டுமா? 10 வருடம் வெயிட் செய்ய வேண்டுமா? அல்லது அந்த புரிதலை பெறாமலே இறந்து போக வேண்டுமா? எவ்வளவு சுலபமாக, எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார். ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று சொன்னாரே, அந்த ஐயாவே வள்ளலார் ஐயா நீங்கள் சொல்லுகின்றீர்களே ஆன்மநேய ஒருமைப்பாடு, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். விளக்கி சொல்லியிருக்கின்றார், ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை. அவர் நேரடியாக சொல்லவில்லை. நீங்கள் ஆன்மநேயத்தோடு இருந்தால் உங்கள் மனம் இறந்துவிடும் என்று நேரடியாக அவர் சொல்லவில்லை. மற்ற ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்பொழுது நாம் புரிதலுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், எல்லா ஞானிகள் சொன்ன கருத்துக்களுடைய சாராம்சத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நாம் அதை உணர்ந்தால் நமக்கு இந்த உண்மை புலப்பட்டு விடும். ஆன்மநேயம் என்பது மனதை ஒழிப்பது, அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஆன்மநேயத்தோடு நீங்கள் இருந்தால் ஜீவகாருண்யம் தானாக வந்துவிடும். அந்த ஜீவகாருண்யம் என்பது எல்லா உயிர்களோடும் இருப்பது, குறிப்பாக குடும்பத்துக்குள்ளேயும் இருப்பது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது வெளியில் இருப்பவர்களுக்கு அன்னமிடுதல், தானம் செய்தல், தர்மம் செய்தல் தான் ஜீவகாருண்யம் அல்ல. உன்னிடம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு, மனைவியோடு, கணவனோடு, தாத்தாவோடு, தந்தையோடு, மாமியாரோடு, மாமனாரோடு ஒரு கருணையும் நேயத்தோடும் இருப்பது தான் ஜீவகாருண்யம். அவர்களும் ஜீவன்கள் தானே. ஆனால் நமக்கு ஜீவகாருண்யம் என்றால் என்ன? பசித்தவர்களுக்கு அது இருக்கின்றது, அது வெளிப்புறங்களிலே. பட் உங்களுடைய உலகிலேயே, அதாவது உங்கள் குடும்பம் என்ற உலகிலேயே நீங்கள் மற்ற உங்களோடும் இருக்கும் ஜீவன்களோடு ஒருமையோடும் கருணையோடும் இருப்பது தான் ஜீவகாருண்யம். எப்படி உங்களுடைய ஜீவனை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஜீவன்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல். சிம்பிள். அந்த ஜீவகாருண்யமும் ஆன்மநேய ஒருமைப்பாடும் வந்துவிட்டால் இத்தகைய விவாதங்களுக்கு தேவையே கிடையாது. நான் எப்படி நடக்க வேண்டும், என் கணவர் எப்படி நடக்க வேண்டும், இதெல்லாம் தேவையே இல்லை. போகட்டும், இது ஒரு சிறிய கருத்து. நாம் பிற்பால் இதை பற்றி விவரமாக பேசலாம், இன்னொரு நாள் பேசலாம். நேற்று பேசிய விஷயம் கர்மாவை பற்றி பேசினோம். கர்மா என்பது எவ்வாறு நமக்கு முன்னால் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிவப்பு விளக்கு என்பதை பற்றி பேசினோம். அந்த கர்மா எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை ஒரு கோடிட்டு காண்பித்திருந்தோம். அந்த கர்ம வினைப்பதிவுகள் என்பது நம்மோடு எவ்வாறு பிறக்கும் பொழுதே நம்முடைய மனதிலே பதிந்து வந்து விடுகின்றது என்பதை பற்றி ஞானிகள் சொல்லியிருப்பதை பற்றி பேசியிருக்கின்றோம். அந்த மனப்பதிவுகள் மூலமாகத்தான், அதாவது மனப்பதிவுகள் என்று சொல்லப்படுவது ஒரு சிறு வயதிலே இருந்து நாம் வளர்கின்ற வரை எல்லா விஷயங்களும் பதிகின்றன. நமது ஐம்புலன்களின் மூலம் உணரப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் பதிவாகின்றன என்பதை பற்றி பார்த்தோம். உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே வளர வளர ஆயிரக்கணக்கான விஷயங்கள் மறந்து போகின்றன, நினைவிலிருந்து அகன்று விடுகின்றன என்பதையும் பார்த்தோம். ஆனால் அவை அகன்று விடுவதில்லை. அந்த பதிவுகள் அகன்று விடுவதில்லை. நமக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அவை பிரபஞ்ச மனதிலே பதிவாகியே இருக்கின்றன. நாம் செய்த சிறுவயதிலிருந்தே நாம் செய்த நன்மை தீமையான காரியங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. அவைகளெல்லாம் கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகை பதிவுகள் மூலமாகத்தான் பிற்காலத்திலே, பிற்பிறவிகளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வைக்கப்படுகின்றோம். அது எவ்வாறு செய்ய வைக்கப்படுகின்ற? இறைவனாக செய்கின்றாரா என்றால் இல்லை. இறைவன் இந்த உலகை படைத்து அதற்குண்டான விதிமுறைகளை வகுத்துவிட்டு அமைதியாக இருக்கின்றான். அந்த விதிமுறைகள் தான் தன்னைத்தானே நடத்தி கொள்ளுகின்றன. எவ்வாறு நமது உடலில் இருக்கும் உறுப்புகள் அவை என்ன ஒரு சேவை, உடலுக்குள் என்ன சேவை செய்ய வேண்டுமோ அந்த சேவையை தானாகவே சுயமாகவே செய்து கொண்டிருக்கின்றன. ஏனால் அவ்வாறு அவை விதிக்கப்பட்டு விட்டன. இதயமாகட்டும், நுரையீரலாகட்டும், எல்லாமே என்ன வேலை செய்ய வேண்டுமோ அவற்றை தானாக செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு சக்தி மட்டும் கொடுக்கப்படுகின்றது. அந்த சக்தியும் உள்ளிருந்து கொடுக்கப்படுகின்றதால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். சக்தி வெளியிலிருந்து கூட கொடுக்கப்படலாமே. ஆனால் சொல்லுகின்றோம் அகம் பிரம்மாஸ்மி, நமக்குள் ஆன்மா இருக்கின்றது என்று. ஆன்மா உள்ளுக்குள் இருக்கின்றதா என்பதே ஒரு பெரிய கேள்வி. அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
ஆன்மா உள்ளுக்குள் இருந்து தான் செயல்பட வேண்டுமா, வெளியில் இருந்து செயல்படக்கூடாதா என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டும், நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். பதில் கிடைத்தால் நல்லது, அல்லாட்ட திறந்த மனதோடு இருக்க வேண்டும். ஏனெனில் இப்போ பார்த்தோம், நம்ம நிறைய நவீன விஷயங்கள் விட்டன. ஒரு டிரைவர்லெஸ் ட்ரெயின், டிரைவர் இல்லாத ட்ரெயின் என்று சொல்லுகின்றார்கள், டிரைவர் இல்லாத கார் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு விமானத்தில் செல்லும்போது பைலட் என்ன செய்கிறார், ஆட்டோ பைலட் என்று போட்டுவிட்டு அவர் எதையும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கின்றார். தானாக விமானம் செல்லுகின்றது, கொடுக்கப்பட்ட கமாண்ட்ஸுக்கு ஏற்றாற்போல் கார் அவ்வாறு செயல்படுகின்றது. ரோபோக்கள் தொழிற்சாலைகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை தானாகவே செய்து கொண்டிருக்கின்றன. தானாகவே செய்து என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு நம்முடைய மனித அறிவின் மூலமாக இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோமே. அதாவது வெளியிலே இருந்து கொண்டு, அந்த தூரத்தில் இருந்து கொண்டு இயக்குவது, இயக்கத்தை உண்டாக்குவது என்று நாம் வைத்திருக்கின்றோம், கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம். ஒரு ரிமோட்டை வைத்துக்கொண்டு டிவியை ஆப்ரேட் பண்ணுகிறோம். ஒரு ரிமோட்டை வைத்துக்கொண்டு மைல் கணக்கில் தள்ளி இருக்கின்ற ஒரு எதிரியினுடைய வீட்டையோ நாட்டையோ அழிக்கின்றோம். கைடட் மிசைல்ஸ் தானாகவே சென்று எந்த இலக்கை போய் அழிக்க வேண்டுமோ அது தானாக சென்று அழிக்கின்றது. எந்த வழியை தேடிக்கொண்டு செல்கின்றது. ஜிபிஎஸ் என்பதும் அவ்வாறு தான் நம்மை தேடி வருகின்றது. இவற்றையெல்லாம் நம்மால் மனிதனால் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்பொழுது இறைவனால் இந்த சிறிய விஷயத்தை செய்ய முடியாதா? அவன் நமக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்து கொண்டு இருக்க வேண்டுமா? அவன் எங்கேயோ பிரபஞ்சத்தில் எங்கேயோ இருந்து கொண்டு விதிகளை வகுத்துவிட்டு, இந்த விதிகள் மூலம் ஒரு ஆட்டோ பைலட்டில் நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக உட்கார்ந்து விட்டானா அல்லவா? ஒரு நியாயமான விஷயம் போல தோன்றுகின்றது. நமக்கு இருக்கின்ற அறிவை வைத்துக்கொண்டே இவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் என்றால், எல்லாம் சர்வசக்தியோடைய இறைவனால் இத்தகைய சாதாரண விஷயங்களை அவனாக டைரக்டாக சூப்பர்வைஸ் செய்ய வேண்டுமா? அதை வகுத்து விட்டு அவன் அமைதியாக போய் உட்கார்ந்து விட்டால் இவை தானாகவே ஆட்டோ பைலட்டில் சென்று கொண்டிருக்கின்றன. அதுதான் கர்மா. கர்மா என்பது ஆட்டோ பைலட். நாம் என்ன செய்தோமோ அதுதான் நம்மை இயக்குகின்றது. ஒரு இயக்குவதற்காக ஒரு தனியாக ஒருவர் தேவையில்லை. அந்த ஆட்டோ பைலட் என்பது நமது மனதிலே பதிவாகின்ற பதிவுகள் மூலமாக இயக்கப்படுகின்றது. அந்த பதிவுகளைத்தான் நாம் பிறந்தவுடன் கொண்டு வந்தோம் இந்த பிறவிக்கு. அதன் மூலமாகத்தான் நாம் எல்லா விதமான இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். அப்பொழுது கர்ம வினைகள் என்று சொல்லப்படுவது நம்மை விட்டு அகலாத நோய். அது ஒரு பிணி என்றே சொல்லலாம். எப்படி பசிப்பிணி என்று சொல்வார்கள், எவ்வாறு நினைப்பு என்பது ஒரு பிணி என்று சொல்லுவார்கள், திங்கிங் இஸ் எ டிசீஸ் என்று சொல்வார்கள். அதே போல் இந்த கர்மா என்பது நம்முடைய பிணி, நம்மோட பிறந்து வந்திருக்கின்றது. நல்லதையும் கொடுக்கின்றது, கெட்டதையும் கொடுக்கின்றது. அந்த பதிவுகளை எவ்வாறு நாம் அதற்கு தடை செய்ய முடியுமா, ஒரு பரிகாரம் செய்ய முடியுமா என்றால் அதற்கு இருக்க வழியே கிடையாது. ஏன்னா இறைவன் வகுத்த நியதியை இறைவனாலே மீற முடியாது. அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்றுதான் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அதற்கு சில வழிகள் உண்டு என்று ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், அதை சொல்லியும் கொடுத்திருக்கின்றார்கள். எவ்வாறு? வள்ளலார் என்ன சொல்லுகின்றார்? ஜீவகாருண்யம் உடைய சம்சாரிக்கு ஊழ்வினைகள் வருத்தாது என்று சொல்லுகின்றார்.